வணக்கம் என் தோழர் தோழிகளே. நீண்ட நாட்கள் இடைவெளிக்கு பின் அடுத்த பாகத்தை எழுதி உள்ளேன். நீண்ட இடைவெளிக்கு மன்னிக்கவும். உங்கள் ஆதரவே என் ஆசையை கிளப்பி உற்சாகப்படுத்தி எழுத தூண்டும். இந்த கதையை முதல் முறை படிப்பவர்கள் முதல் பாகத்தில் இருந்தே படித்து வாருங்கள். அப்போது தான் கதையின் சுவாரஸ்யம் புரியும். பக்கம் 16. திவ்யா வந்து சிறிது நேரத்திலேயே இருவரும் வந்து திவ்யா முன்னால் அமர்ந்தார்கள். இருவரையும் டீ எடுத்து குடிக்க திவ்யா கட்டளையிட இருவரும் ஒருவித பயத்துடனே டீ எடுத்து குடித்தார்கள். திவ்யாவும் டீ குடித்து கொண்டே பேச்சை ஆரம்பிக்க, இங்க பாருங்க, நான் சொல்றேன்னு 2 பேரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த அட்வைஸ் சிவாவுக்கு இல்ல பெரியா, உனக்கு தான். நான் ஓப்பனாவே பேசுறேன். சிவா அவன் லைஃப்ல கிடைக்கிற எல்லா பொண்ணுங்க கூட இருந்தாலும் உலகம் அவன தப்பா சொல்லாது. ஆனா அவன் கூட இருந்த பொண்ணுங்கள தப்பா சொல்லும். பிரியா, நான் உன்னை தப்பா சொல்லல. நீ உன் மனசுல இருந்த காதலால தான் இவன் கூட இருந்தன புரியுது எனக்கு. ஆனா உனக்கு இன்னைக்கு கிடைத்த சந்தோஷத்தை நீ லைஃப்ல எப்பவுமே அனுபவிச்சிருக்க மாட்ட. கொஞ்சம் நாள் போக போக உனக்கு அந்த சந்தோஷம் அடிக்கடி தேவைப்படும். அப்போ சிவா கூட இல்லேனா கண்டிப்பா உன் மனசு தடுமாறி இன்னொருத்தன் கூட இருந்துருவ நீ. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இந்த வயசுல இது உனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். திவ்யா இருவருக்கும் அட்வைஸ் செய்துவிட்டு பிரியாவை அங்கிருந்து அனுப்பி வைத்து விட்டாள். பிரியா அங்கிருந்து சென்ற உடனே சிவா திவ்யாவிடம் கோப்பட்டான். உங்களை யாரு இங்க கூப்பிட்டா? நான் யார் கூட படுத்தா உங்களுக்கு என்ன? திவ்யா சிறிது நேரம் அமைதியானாள். பின் இப்போ உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. நீ உன் ஆசை அடங்காத போதையில இருக்க. சிவா கோபமாக, ஆமா, எவ்வளவு நாளா அடக்கி வச்சிருந்த ஆசை எல்லாம் போச்சு உங்களால. திவ்யா, இங்க பாரு சிவா, உனக்கு எப்படி புரிய வைக்க? சிவா, எனக்கு நீங்க எதுவும் புரியா வைக்க வேணாம். உங்களுக்கு என்ன, அடிக்கடி ஒருத்தன் வந்து பண்ணிட்டு போறான். எனக்கு அப்படியா என்று பேச்சை நிறுத்தி கோபமாக, நான் ஏதாவது சொல்லிட போறேன். என் முன்னாடி இருந்து கிளம்புங்க என்றான் கோபமாக. திவ்யா, நான் உன்கிட்ட நிறையா பேசணும். சிவா, நான் இப்போ பேசுற மூடுல இல்ல என்று சிவா பைத்தியம் பிடித்தவன் போல் கத்திவிட்டு தன் கையில் இருந்த பாக்கெட் எடுத்து தரையில் எறிந்தான். அதை பார்த்ததும் திவ்யா உணர்ந்தாள். இவன் பிரியாவை முழு பிளான்ல இருந்திருக்கான். அதெல்லாம் நாம் கெடுத்து விட்ட கோபம் தான் இவனுக்கு என் மேல என்பதை. திவ்யா என்ன செய்வது என்று முழித்து கொண்டு இருக்க, மெதுவாக எழும்பி டைனிங் டேபிள் முன் நின்று சிவாவுக்கு தன் காட்டினாள். சிவா அதை பார்த்தான். ஆம், திவ்யாவ. திவ்யா எதுவுமே பேசவில்லை. அப்படியே டைனிங் டேபிள் மேல் கைகள் வைத்து காட்டிக் கொண்டு நின்றாள். ஆசையின் உச்சியில் இருந்த சிவாவுக்கு திவ்யாவின் அழகு மேலும் அவனை ஏற்றியது. என்ன செய்வது என்று முழித்தான் சிவா. என்கிட்ட வந்து உன் ஆசையா தீர்த்திக்க என்பது தான் திவ்யாவின் அந்த செயலின் அர்த்தம். சிவாவுக்கும் அது புரிந்தது. ஆனால் ஏதோ அவன் தைரியத்தை தடுத்தது. வயதில் 10 வயது பெரியவள் என்பதால் தான் அந்த பயமா என்று தெரியவில்லை அவனுக்கு. அவள் அழகில் அவன் மயங்கி தன் காதலி பிரியாவையே மறந்துவிட்டு மெல்ல தயங்கி தயங்கி அவள் அருகில் நெருங்கினான். கீழே கிடந்த பாக்கெட்டை எடுத்து கொண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து திவ்யா அருகில் சென்றுன். போதையில் இருந்த அவன் தன் ஆசையை அடக்க முடிவு செய்தான். தன் பயத்தை எல்லாம் மறந்தான். சிவா சொன்னான், ரொம்ப தேங்க்ஸ். அவன் தனக்கு இருந்த தாகத்தை தீர்த்து கொள்ள திவ்யாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி தன் ஆசையை தீர்த்து கொண்டான். திவ்யாவும் சிவா தாகத்தை தீர்த்து கொள்ள தன்னை பரிசாய் கொடுத்தாள். பின் இருவரும் விலகிக் கொண்டு உடைகளை எல்லாம் சரி செய்தனர். உடைகள் சரி செய்து கொண்டே திவ்யா கேட்டாள், திவ்யா, என் மேல இருந்த கோபம் எல்லாம் போச்சா? சிவா, என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. திவ்யா, மம். பிரியாவை நீ லவ் பண்றியா? சிவா, ஆமா. திவ்யா, 2 பேரும் எவ்வளவு நாளா பண்றீங்க? சிவா, இதான் ஒன்று STONE வாட்டி பண்ண ட்ரை பண்ணோம். திவ்யா, இனிமே அவ கூட இருக்காத ப்ளீஸ்.
சிவா சிரித்து கொண்டே சொன்னான். சிவா, நீங்க உங்க புருஷன் கூட இருக்க கூடாதுன்னு நான் சொன்னா நீங்க கேட்பீங்களா? திவ்யா, அதனால் தான் சொல்றேன், பிரியாவ விட்டிரு. அனுபவத்துல சொல்றேன்டா. பொண்ணுங்களுக்கு இந்த வயசுல ஆசை வந்தா அடக்கவே முடியாது. பிரியாவுக்கு வரும்போ நீ பக்கத்துல இல்லைனா அவ கண்டிப்பா இன்னொருத்தன் கூட தேடி போவா. சிவா, பிரியா ஒன்னும் அப்படி இல்லை. திவ்யா, நானும் ஒரு காலத்துல அவளை மாதிரி தான் இருந்தேன். என் லவ்வர்க்கு மட்டும் தான் கொடுத்திட்டு இருந்தேன். ஒரு காலத்துல அவன் என்கிட்ட இல்லாம போக இப்போ நான் உன்கிட்ட வாங்குற அளவுக்கு வந்துட்டேன். சிவா, நான் அவளை ஏமாற்ற மாட்டேன். திவ்யா ஒரு கணம் முறைத்து விட்டு சொல்லணும்னு தோணிச்சு. அப்புறம் உன் இஷ்டம் என்று பேச்சை முடித்து விட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள். பின் அன்று இரவு திவ்யா சிவாவுக்கு கால் செய்து வீட்டுக்கு வா என்று அழைத்தாள். சிவா செல்ல மறுக்க, திவ்யா, ஏன் பிடிக்கலையா என்று கேட்க, சிவா மெல்ல சிரித்து சொன்னான், உங்களை மாதிரி அழகான ஒரு பொண்ணு எல்லாம் கிடைக்க அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன? வா, சந்தோஷமாயிருக்கலாம் என்றாள் திவ்யா. வெனம், நீங்க என்ன கிளப்பி விட்டுட்டு உங்க புருஷன் கூட போய் படுப்பீங்க என்று சிவா திவ்யா வீட்டிற்கு செல்ல மறுத்தான். கேரி என்று திவ்யா கால் கட் செய்தாள். அன்று இரவு 8 மணி அளவில் சிவா வீட்டின் வாசல் மணி அடிக்க, யார் இந்நேரம் என்னும் யோசனையோடு சிவா சென்று வாசல் கதவை திறந்தான். வெளியே திவ்யா நின்றிருந்தாள். பார்த்தவுடன் சிவா ஒரு கணம் மயங்கி போனான். அழகு தேவதை அவள். அழகாய் நீல நிறப்புடவை, ஃப்ரீ ஹயர், தலை நிறைய மல்லிகை பூ நிரம்பி இருந்தது. வாசல் திறந்ததும் அவளாகவே உள்ளே வந்தாள். சிவா உடனே வாசலை பூட்டி தாழ் போட்டான். திவ்யா மெல்ல நடந்து உள்ளே சென்றாள். நடக்கையில் அவள ரசித்தான். கூந்தல் முடியை மறைக்கும் அளவிற்கு தலை நிறைய மல்லிகை பூ. அதன் அழகை சொல்ல வார்த்தைகளை எங்கே தேடுவேன்? தமிழின் இலக்கியங்களை எல்லா படித்தேன். அவள் அழகை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை என்பதை உணர்ந்தேன். என் கண்களுக்கு இவ்வளவு அழகாய் தெரியவில்லை. ஏதோ என் ஆசையை அடக்க உதவிய அங்கமாக தான் காலையில் என் கண்களுக்கு தோன்றியது. என்னை அவள் மேல் மீண்டும் காதல் கொள்ள செய்தது. சிவா மெல்ல அவள் அருகே சென்று சொன்னான், ரொம்ப அழகாய் இருக்கீங்க அன்ரு. உடனே திவ்யா அவன் அருகே சென்று கேட்டாள், உனக்கு பிடிச்சிருக்கா அன்ரு? ரொம்ப பிடிச்சிருக்கு என்று. என்னை பிடிச்சிருக்கா? இல்ல, என் அகலை பிடிச்சிருக்கா என்று திவ்யா காட்டினாள். அவள் அழகு மயங்கி சிவா. திவ்யா அவன் கண்களை பார்த்து மீண்டும் கேட்டாள், சொல்லு, என்ன பிடிச்சிருக்கா? இல்ல, என் பிடிச்சிருக்கா? அவள் கண்களை பார்த்து சொன்னான், உங்களையும் பிடிச்சிருக்கு, உங்க அழகையும் பிடிச்சிருக்கு. திவ்யா அவன், அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அன்ரு? நான் ரெடி, நீங்க ரெடியா என்று சிவா அவளைக் கொண்டான். திவ்யா உடனே சிவாவை பிடித்து இருவரும் கண்களோடு கண்கள் பார்க்க ஒரு அழகு தேவதை நாட்டு சரக்கு ஒன்று தன் கையில் மிதப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு போனான். திவ்யா அழகாய் ஜொலிக்க, அவள் அழகை ரசித்தவனாய் மெல்ல மிதக்க, திடீர் என்று திவ்யா மொபைல் மணி அடிக்க இருவரும் மொபைல் எட்டி பார்க்க, அங்கே அவள் கணவன் வீடியோ கால். இருவரும் அதிர்ச்சியாய் பார்க்க. கதை தொடரும்.